வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மத்திய அரசு அறிவித்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலின் கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளார். இது தென் மாநிலங்களை விகிதாசார ரீதியாக பாதிக்கும், எல்லை நிர்ணயத்திற்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளார். எக்ஸில் கடுமையான வார்த்தைகளால் எழுதப்பட்ட பதிவில் இந்த நடவடிக்கை உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும், பாஜக தலைமையிலான மத்திய அரசு தனது சொந்த நலனுக்காக நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கையாள முயற்சிப்பதாகவும் ஸ்டாலின் கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாமதம் தற்செயலானது அல்ல. எல்லை நிர்ணய திட்டம் தற்செயல் நிகழ்வு அல்ல. நான் எச்சரித்த ஆபத்து நம் வீட்டு வாசலில் உள்ளது என்று அவர் கூறினார். மத்திய அரசின் உத்தி தேசிய அரசியலில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களின் செல்வாக்கை குறைப்பதை நோக்கமாக கொண்டதாக தெரிகிறது என்று ஸ்டாலின் வாதிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை தாமதப்படுத்துவதன் மூலம் மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக உள்ள வட மாநிலங்களுக்கு சாதகமாக எதிர்கால எல்லை நிர்ணய செயல்முறைக்கு பாஜக காரணங்களை உருவாக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இது அவரை பொறுத்தவரை அரசியல் அதிகாரத்தையும் வளங்களையும் நியாயமற்ற முறையில் மாற்றும். மாநிலங்களின் கவலைகள் பரிசீலிக்கப்படும் என்ற தெளிவற்ற உத்தரவாதங்களுக்காக உள்துறை அமைச்சகத்தையும் முதலமைச்சர் விமர்சித்தார். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் நலன்களை பாதுகாக்க தெளிவான நாடாளுமன்ற உறுதிமொழியை வெளியிடவும், அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவரவும் மத்திய அரசை வலியுறுத்தி இன்னும் உறுதியான அணுகுமுறைக்கு அவர் அழைப்பு விடுத்தார். தெளிவற்ற கருத்துக்கள் போதுமானதாக இருக்காது என்று ஸ்டாலின் கூறினார். வெளிப்படையான மற்றும் சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட உத்தரவாதங்களை வலியுறுத்தினார். இதற்கிடையில் திமுக எம்பி கனிமொழியும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். மேலும் அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை குறிவைத்தார். எக்ஸ் குறித்த தனது பதிவில், இவ்வளவு முக்கியமான பிரச்சினையில் மௌனமாக இருப்பதன் மூலம் இபிஎஸ் தமிழ்நாட்டை காட்டிக் கொடுத்ததாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மக்கள் உங்கள் துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அவர் அறிவித்தார். மத்திய தலைமைக்கு சரணடைந்ததாக கூறப்படும் இபிஎஸ்ஐ கனிமொழி மேலும் விமர்சித்தார். தங்கள் டெல்லி எஜமானர்களுக்கு தலைவணங்கும் ஒருவருக்கு திமுகவுக்கு உபதேசம் செய்ய தார்மீக அதிகாரம் இல்லை என்று அவர் கூறினார். தனது அறிக்கையை ஒரு எதிர்மறையான துணியுடன் முடித்த அவர், நீங்கள் விட்டுவிட்டீர்கள், நாங்கள் மாட்டோம் என்று கூறினார். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே ஒரு கூர்மையான அரசியல் கோட்டை வரைந்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.